ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் எக்ஸிட் ஆகிறோம், அதாவது இந்தியாவிலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன, எதற்காக அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த வாட்ஸ்அப்பை பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இந்த வாட்ஸ்அப்பை வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரைவசி காரணமாக தான் இந்த வாட்ஸ்அப்பை வந்து அதிகமாக எல்லாருமே பயன்படுத்துறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு சாட்டை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா, மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பெர்சனோட வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெசேஜை நீங்களும் உங்களுடைய அந்த ஃப்ரெண்டும் மட்டும்தான் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இடையில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை நினைச்சாலும் கூட அதை வந்து பார்க்க முடியாது அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடையில் தேவைப்படுச்சு அப்படின்னா நாங்களும் இதை வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் கிட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, யாராவது தீவிரவாத செயலில் அப்படி இல்லைன்னா மத கலவரங்கள் இந்த மாதிரியான பொய்யான வதந்திகள் இந்த மாதிரி பரிமாறுறவங்களை கண்டறிகிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த வாட்ஸ்அப் மெசேஜை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட வாட்ஸ்அப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கான காரணம் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரைவசி தான். ஸோ உங்கள் ஒருத்தங்களுக்காக வாட்ஸ்அப்போட ப்ரைவசியை வந்து பிரேக் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வேணும்னா இந்தியாவை விட்டு வெளியேறோம் அப்படின்ற மாதிரி டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா கவர்மெண்ட் கேட்டதன்படி வாட்ஸ்அப் வந்து இதை வந்து பண்ணி கொடுக்குதா, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறுதா அப்படின்றத வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வீடியோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதோட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.